அந்த மாதிரி அமைஞ்சிச்சு அவனுக்கு. அவங்கெல்லாம் அமைஞ்சதுனால அவனுக்கு பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் இப்போ அவன் வந்து பிறகு நம்ம வந்து இவங்களும் நம்மளுக்கு வர பார்க்க போய் இருப்பாங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து கொஞ்ச நாள் சின்னதாக வருவாப்புல. ஏன்டா அடிக்கடி வர முடியல, அவங்க வேலையை பார்க்கணும்ல. தூரம் இல்லை இப்போ முந்தி மாதிரி இல்லை, 70 கிலோமீட்டருங்க. இந்த இடத்துல இருந்தாண்டா அதுதான் அவங்களுக்கு வழி. அங்கனுக்குள்ள வரணும். வீட்டு இருந்துட்டு அவங்களும் வேலையை விட்டு அடிக்கடி வர முடியாது. ஆமாம். ஆனால் டெய்லி ஃபோன் அடிச்சிடுவாப்புல, ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள். அந்த மாதிரி ஃபோனில் பேசிக்கிறேன். டெய்லி ஃபோன் அடிச்சிடுவாப்புல. என்ன செய்தா, என்ன ஒன்று, எப்படி போகுது, என்ன ஏது அப்படின்னு. அப்படி பக்கத்துக்கு மாதிரி ஒன்றுண்டா உடனே வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணிடு, நாங்கள் வந்துடுவோம் அந்த மாதிரி ஆச்சு. இப்போ எனக்கு அந்த ஒரு ஆப்ஷன் ரெடியாகவே இருக்குது. எப்போவுமே என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாகவே இருக்காப்புல. ஆமாம் ஆமாம். உனக்கு ஏதாச்சும் ஒன்றும் சரியாக வரல, அப்படி அந்த மாதிரி அவன் ஓனர் இது பண்ணுறான் கொள்றான் அப்படின்னு ஏதாச்சும் உனக்கு இதாச்சுன்னா எங்களுக்கு போனாடி நாங்கள் கிளம்பி வந்துடுறோம், என்னோடக்கே வந்துருந்து. அப்படியாட்டா நம்ம வந்து அவங்கள எல்லாம் செட் பண்ணி அனுப்புறேன்ட்டாங்க. பரவாயில்லையா? நம்ம அனுப்புகிறோம், நீ போயிட்டு அவங்க கம்பெனிக்கே வர சொன்னாப்புல. சென்னையில் இருக்க அவங்க கம்பெனி போயிட்டாங்க. அப்படியே அங்கே நீ போய் இன்டர்வியூவில் போவோம், இங்கேருந்து பேசுவாப்புல. அங்கே எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம கம்பெனிக்கே வந்துருங்கிற மாதிரிலாம் பேசி வச்சுருந்தாப்புல. இந்த மாதிரி செலவாச்சு. அதனால எனக்கு அங்கிட்டு ஒரு நம்மளுடைய உறவுகளே இருக்கிற ஒரு தைரியம். என்னானாலும் நமக்கு இங்கே ஆள் இருக்குண்டு. ஆனால் உண்மையிலே இப்போ உங்களுக்கு கிடைச்ச மாதிரி வாய்ப்புகளை மற்றாலும் கிடைக்குமான்னு கிடைக்காது தான். 99% கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆமாம். முனியசாமிலாம் வந்து ரொம்ப கஷ்டம் தான் அவனுக்கு. ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு இருந்தானே, அதுக்கப்புறம் முனியசாமி ஃபோன் அடிப்பான். ஆமாம்மா. நானும் அதுக்கப்புறம் போக முடியல, ஏன்னா இந்த ஆளுக்கு இந்த சைடு இல்லை இல்லை. ஆமாம்மா. முனியசாமி அவன் அப்படியே தான் இருந்தான். ஆனால் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் கிட்ட ஓட்டிட்டான் முனியசாமி. 2 வருஷம் கிட்ட அங்கே இருந்து ஓட்டிட்டான். காலத்தை தள்ளிட்டு தான் அவனும் போயிருப்பான் போல தெரியுது. இப்போ இதெல்லாம் இதுவரைக்கும் நல்லா தான் போகுது. அப்போ இந்த குளிர் காலம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ குளிர் காலம் ஓடிக்கிட்டு இருக்கல இந்த எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இந்த இது நடத்துறது கொள்றது இதெல்லாம். அங்க அந்த ஆடு வச்சுக்காங்க அவங்களுக்கு பாட்டி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஆடு உள்ளவங்களுக்கு இல்லை, பாட்டி இருக்காது. அந்த கபீருக்கு இழுக்காது. பகார் இடத்துல இருக்கீங்க, இந்த கமலுக்கு இருக்காது. அந்த அவங்க 2 பேத்துல ஒரு இடத்துல இருக்கீங்க. அவன் ஒரு ஆடு வச்சுக்கான்ல, ஒருத்தருக்கு ஆடு இருக்கு, இன்னொருத்தருக்கு ஆடு வச்சுக்கணும் இருக்காது, இன்னொருத்தர் இல்லை அதுல இருக்கேன். ஆனா அதுல இருந்து அவங்க இந்த பகரீன் குரூப் அங்க யாரும் போக மாட்டோம். சூடாங்க அவன் சொன்னில, அவன் சூடான சோமல அங்கிட்டு போறதில்ல. நாங்க இங்கிட்ட ஒரு 4 பேர் தான். இந்த கமல் ஓனர் தான் கொஞ்சம் அந்த இப்போ படத்துல கட்டுறாங்க இந்த ஆடல் படம் மாதிரிலாம், அது மாதிரி நடக்காது. அதுனா இல்லை, அது நான் நடக்காது. சும்மா படத்துல கட்டுறாங்களோ? படத்துல அது இருக்கு போல. என்ன பெல்லி டான்ஸ் அது நான் பார்த்தது இல்லைங்க. காட்டுக்குள்ள எங்க டான்ஸ் ஆட இங்கேயே நம்ம இல்லையே படத்துல காட்டுல கட்டுறாங்க. நான் அப்படி பார்த்தது இல்ல. ஆனா இல்ல சும்மா சொல்றாங்க அப்படி இருக்கும் போல தெரியுது. நான் இருந்த வரைக்கும் அங்க இல்ல அந்த மாதிரி இல்ல. நான் சிட்டிக்குள்ள இருக்கும். நீங்க சுத்தி சுத்தி வந்திருக்கீங்க, அதான் கேட்டேன். சுத்தி பாலைவனத்தை தானே சுத்தினேன். சுத்தி நான் எங்க ஏற்பட்ட டவுன் தான், அதான் டவுன் உங்களுக்கு. ஆமா, அதுல வந்து இந்த முடி வெட்டுறதுகள்லாம் அந்த அவனுக்கு தெரியும். இந்த கபீருங்கிறவன் அவன் முடி வெட்டியே காட்டுக்குள்ளேயே பழகிட்டான். எல்லாம் வச்சிருப்பான். நாளைக்கு முடி வெட்டணும் வா அப்படின்னா வந்துருவான். அந்த கழுதுல ஏறி உட்காந்துட்டு வருவான். கழுதையில? ஆமா, அவனுக்கு கழுது இருக்குது, கழுதை சவாரி. அதை வச்சுக்கிட்டு அவன் வந்துருவான். அந்த முடியெல்லாம் வெட்டி விட்டுருவான் டக்கு டக்குன்னு. எவ்வளவு காசு வாங்குவான்? 10 ரூபா 5 ரூபா சும்மா கேட்பான், வாங்க மாட்டான் காசு. சும்மா காசு தானே கேட்பான். இங்கேயாவும் காசு, காட்டுக்குள்ளே காசு கொடுக்குறது வெட்டுறாண்டு அதெல்லாம் சும்மா இது பண்ணிடுவான். ஏன்னா ஆமா, நல்லா சீட்டு விளையாட்டு. ஆமா, அதை ஆசை விளையாடுறது. ஆசை இல்லை, அங்கே வந்து ரங்குன்னு சொல்லுவாங்க. 28 அட்டைஸுங்க அதை அப்படி விளையாட்டு. அட்டைஸ்ன்னு ஒரு விளையாட்டு இருக்குடா, கலர் போடுறது, கலர்னு சொல்லி. அது வந்து இந்த அதிகம் அந்த ராஜஸ்தானி இந்த குரூப் விளையாடுற விளையாட்டு. சரியான விளையாட இருக்கு, 4 விளையாட முடியும். சீட்டு விளையாட்டுல அது ஒரு பயங்கரமான சீட்டு விளையாட்டு. ஆமா, அது ஸ்டார்டிங்ல புரிய விடல, அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. அது சரியான மேட்ச் போடுறது. உங்களுக்கு கேட்ட சமயத்துல ஃபாலோவர்ஸ் கேட்டுருவாப்ல, காசு வச்சு விளையாட்டு கேட்டுருவாப்ல. சமயத்துல காசுலாம் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, யாரையும் காசு இல்லை. போயிட்டேன் பகார்ட்ட மட்டும்தான் காசு இருக்கீங்க, காசு இருக்காது. அது பொழுதுபோக்கு என்ன சமயத்தை காசு இருக்கீங்க எப்போமா அவன் வச்சிருப்பான். ஆமாம்மா, வாய்க்கு அவன்டே காசு இருக்காது. எல்லாம் சும்மா பொழுதுபோக்கு விளையாடுறது. அது ஒண்ணு இது கமெண்ட் கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னாடி கேட்டுறவங்க. ஆமா, காசு வச்சு எங்க இருக்கு, காசை பாக்குறது பெரிய அபூர்வம். இவங்க எல்லாம் அனுப்பிடுவாங்கடா, நம்ம ஐக்கு வராது. அவங்க விளையாட செய்வான், இறப்பிக்கிறாங்க. அவன் விளையாட விளையாட்டு வேற. அவங்க சும்மா டைம் பாஸ் நடந்துருப்பாங்க. அவங்க உள்ள பணமா இதுக்காக விளையாட மாட்டாங்க. சும்மா விளையாடுறதா, காசு கிட்டலாம் வேண்டாம் விளையாட போறது. அது இங்கதான் தெரியுது, பார்க்க பெருசா அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம், சாதாரணமா தான் இருக்கு. அப்ப இது நல்லா போய்கிட்டு இருக்குமாப்ல. ஒரு மாசமா இப்படிதான் ஓடிச்சு, நல்லா ஜாலியா. ஒரு மாசமா அந்த மஜாவாதான் போகுது உங்களுக்கு. இங்கிட்ட இருந்து குளிர் வரம்புல ஓடுது ஒரு மாசமா. அப்ப வந்து இப்ப 12ஆம் மாசமா எப்போ விளையாடி நைட்டு விளையாடி இந்த மாதிரி பகல்ல நைட்டு முதல்ல சொல்றாங்களோ
நைட்டுக்கு பெரும்பாலும் இந்த புதன்கிழமை வந்துருவான் இல்ல, புதன்கிழமை எப்படியாச்சும் எவனுக்காச்சும் ஆள் வந்துடும். புதன்கிழமை தான் எங்களுக்கு புதன்கிழமை அவங்களுக்கு கணக்கு. புதன்கிழமை யாருக்காச்சும் ஒரு ஆளுக்காச்சும் ஆள் வந்துருவாங்க. அப்போ முன்கூட்டியே தெரியப்படுத்திடுறது எங்களுக்குள்ளேயே. வர்றான். ஆமா, புதன்கிழமை நாளைக்கு ஆள் வருது, இப்போ செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோ நாளைக்கு வருவாங்க. ஏன்னா இங்கேயே ஒரு நாளைக்கு முன்னாடி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவோமா. ஆமா, ஆள் வருது, அப்போ யாரும் சாப்பாடுலாம் செய்யாதுண்டு. எனக்கு வாட்சமா இப்படி லேடு என்ன சாப்பாடு கொடுக்க முடியாது அவனுக்கு. ஆமா, உங்களுக்கு இந்த பஹருக்கு மட்டும் அவன் ஓடி எல்லாரையும் கூப்பிட்டுருவான். கோடீஸ்வரன் பாவலா இல்லைன்னாலும் வச்சிருப்பான் சட்டி நிறைய வச்சிருந்துட்டு சாப்பாடே மூட்டு வருமா வச்சு அவங்க தான் வைப்பாங்க. சாப்பிட்டு மூட்டு குடுண்டு இல்லைன்னா அவங்க வந்தே நம்மளை கூப்பிட்டு போவாங்க. காடிலேயே வந்தா இங்கேருந்து பார்த்தா தெரியும், சர்ன்னு வருவான். காடியில் நம்ம ஏறி உட்காந்து போய் அங்கே இறக்கி விட்டுருவான். நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து வந்துடலாம். ஓஹோ, இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓடி இருக்கையில் இன்னொரு ஆள் இறங்குது ஜாமான் எங்கள் ஏரியாக்குள்ளேயே. புதுக்கோட்டாய் இதுக்குள்ளேயே இறங்குது. 2 கொட்டாயா? ஆமாம், இறங்குது. அது எப்படின்னா அதுவும் கண்ணுட்டுறது எனக்கு கொஞ்சம் தூரம் தான். எல்லாம் அப்படிதான் இல்லை, ஒரு கிலோமீட்டர் ரொம்ப கிட்டக்க. அது சரி, எனக்கு கொஞ்சம் ரொம்ப கிட்ட இருந்துச்சு. இவங்களை விட ரொம்ப கிட்ட வருது. ஜாமான் இறங்குது. இப்போ அரபிக்கார நாள் கொஞ்சம் நிற்கிது. ஜாமான் இறக்குறாங்க. அப்புறம் வண்டி போயிருச்சு. ஒரே ஒரு ஆள் மட்டும் அங்கே நிற்கிது. இந்த ஒரு ஆள் விட்டுட்டு எல்லாம் ஜாமான் ஏற்ற போயிட்டாங்க போல இருக்குது. அந்த ஆள் வேலைக்கிற ஆள் தானே, வேலைக்கு வந்த மாதிரி இருக்குது. அந்த இது போட்டு வருவாங்கடா, அந்த தோப்புனா அந்த ட்ரெஸ், அரபி ட்ரெஸ். இப்போ துண்டு இருக்குது, பட்டா. ஒரு ஆள் நிற்கிது. அப்போ நாங்கள்லாம் அந்த ஏரியாவில் நாங்கள்லாம் பழைய ஆள் கணக்கட்டா, என்ன புதுசாக ஒரு ஆள் இறங்குது அப்படின்ட்டு அவங்களாம் பார்ப்போம்னு உட்காந்துக்கிறேன். அங்கே ஒரு அபூர்வமாக இருக்குண்ணா, ஒரு ஆள் இந்த மாதிரி வந்துட்டால ஒரு அபூர்வமாக இருக்குது. அப்ப இறங்கிட்டாப்புல அங்க இறங்கிட்டாங்க. ஏக்கர்ல அவங்க நிலத்துல இறங்குது. அப்புறமா தான் அடுத்த லோடு எடுத்துட்டு வர்றாங்க ஜாமான். மறு ஜாமான் எடுத்துட்டு வர்றாங்க. லாரியா வருது அங்க ஜாமான். ஜாமான் அப்படி இப்படி டேங்கு இங்குமா ஒரு மாதிரியான செட்டப்ல வருது. இப்ப அடுத்த ரூம் ஜாமான் இறங்குது. அப்போ அடுத்த ரூம் ஜாமான் இறங்கில இப்படி பார்த்தா ஒரு மணி 5:30 வரைக்கும் சாயந்தரம் ஆயிடுச்சு. அங்கே இறக்கிட்டு அங்கேருந்து நேரம் ஒரு வண்டி வருது நம்ம இதை நோக்கி. நம்ம கூடாரத்தை நோக்கி வண்டி வருது. லேண்ட் க்ரோசர் பெரிய வண்டியில் வருது. வந்தால் கிட்டக்க வந்துட்டாப்புல. வந்த பிறகு தெரியுது யார் இருக்குமா தலைவன், ஓனருடைய அண்ணன். அண்ணன் ஆக்சுவலாக தமாமு கிட்டக்க தான் அந்த கேமா வச்சுருந்தாள். அது சரியா, அங்கே இருந்ததை அள்ளிக்கிட்டு இங்கே வரான் நம்ம பக்கத்தில். அவங்க ஓனருக்கு வண்ட மாதிரி அவருக்கு ஓடிச்சு. நேரம் இங்க இறக்கிட்டான். ஓடுற அம்மாவுக்கு வண்ட மாதிரி. அப்ப நல்லவன் அண்ணங்காரன் எப்படின்னா சரியான காசு உள்ளாது. ஆமா, அவர்கிட்ட போயிட்டோம்னால 50 100 அடிச்சுட்டே இருப்பாப்ல காசு. அந்த மாதிரி அவர் உண்மையிலேயே அவர் நல்லவர். காசு அடிச்சுட்டே இருப்பாரு. இவங்க தான் மிச்ச பேர் தான் இப்படி. ஆனா அண்ணங்காரன் தங்கமான ஆளு. அது சரி. அப்ப முகமது அப்படிங்கிறாப்ல. ஏறு ஒண்ணு எனக்கு தெரியுமா, நம்ம வந்திருக்காப்லையா நேர போறோங்க அந்த இடத்துக்கு. அப்போ சொல்றான், நீ அங்க இருந்து வேலை எல்லாம் ரெடி பண்ணா, இங்கதான் நம்ம இது இருக்க போகுது, நீ இங்க எல்லாம் ரெடி பண்ணிரு அப்படின்னு. அங்க ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்க இறக்கி விட்டா, அங்க பார்த்தா அங்க ஒரு ஆள் நிக்கிறாப்ல. தலைவன் தமிழ் ஆளு வடிவேலு பேரு. வடிவேலனோட ஒரே சிரிப்பு தாண்டா. அது ஒரு டயத்துல வந்துட்டாப்புல, தமிழ் ஆளு பேசியாச்சு எனக்கு தமிழா அப்படின்னு. அவர் பட்டுக்கோட்டை வீடியோ பார்த்தா இருக்கு. பார்த்தாப்ல கண்டிப்பா அண்ணன் கீழே கம்மா நான் தாங்க அந்த வடிவேல் நடிச்சுவாரு. வடிவேல் நம்பர் என்கிட்ட இல்ல. அப்ப பட்டுக்கோட்டையே அறந்தாங்க அது இல்லையா. வடிவேலன்னா எப்படி இந்த வீடியோ பார்த்தானே கமான்ல வந்துருவாப்ல. வந்துட்டாப்ல. அப்ப இந்த வடிவேல் வந்ததோட இப்ப இதெல்லாம் ரெடி பண்ணணும் ஜாமான்லாம். நான் வடிவேல் 2 பேரும் இருக்கிறோம். வடிவேலனை அப்ப 2 வருஷம் ஆச்சு அவர் அங்க தமாமுக்கு இப்போ இங்கிட்டு ஷிஃப்ட் பண்றாங்க. வந்தா அப்ப மணி ஆயிடுச்சுல. அப்ப என்ன செய்யற அப்படின்னா, அந்த ஓனர் எனக்கு 2 பேர்த்தையுமே வண்டியில ஏறுங்கிறாப்ல. வண்டியில ஏறு நேரம் அங்க பெட்ரோல் பல்ல கூப்பிட்டு போயிட்டாரு. நேர திட்டாப்ப அங்க போய் சாப்பாடு என்னென்ன வேணுமோ வாங்கிக்க சொல்லிட்டாப்ல. என்னென்ன வாங்கிக்கிறீங்க போதுமே. நம்ம நாங்க என்ன செய்யறதுன்னா அந்த தூணாடப்பா
இந்த வடிவேல் நல்லா சமைப்பாரு. அவர் தெளிவான ஜாமான் வாங்கிட்டாப்லாங்க சமைக்கிறதுக்கு திங்கிறதுக்கு தோதா வாங்கி. இந்த குரூப் இவங்களுக்கு காவாச்சாயா தானா? இவங்க வந்து ஏன் இது மாதிரி அவருக்கு ஆடு கீடு எதுவும் இல்லை, காவாச்சாயா தான். காவாச்சாயா தான் வடிவேலனுக்கு காவாச்சாயா தான். ஆனா எப்படின்னா உங்க உணவுல குடிச்சிட்டு போயிடலாம், என்ன வந்து மரியாதை இல்லையா அவளுக்கு? இங்கிட்டுன்னா அங்கிட்டு வடிவேலான குரூப் 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேருமா. இது 2ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் நடக்கும் பார்ட்டி. அப்படியாச்சோ? ஒண்ணு அங்க நடக்கும் இல்ல இங்க நடக்கும். அதான் அதிகமா அங்கிட்டு நடக்கும். அண்ணன் குரூப் தான் அதிகமா நடக்காது. நம்ம இது கட்டாயிரம் நமக்கு நடக்கும். நான் அங்க போயிருதான் சொல்லிட்டான், அங்க 2 இடத்துல நீ வேலை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு. 2 பேரும் சேர்ந்து இருந்துக்கிறோம். இங்க இருந்தாலும் வேலை அங்க வேலை தாங்க, என்ன ஒண்ணும் இல்லையே. ஆனா 2 பேத்துக்குமே ஆடு இல்ல மாடு இல்ல ஒண்ணும் இல்ல, ஒட்டாங்கிட்ட எதுவும் கிடையாது. எனக்கு இங்க என்ன சிஸ்டமோ அதே தான் அங்கேயும். ஊருக்கு வடிவேலனோட ஒரே சிரிப்பு தான்டா. அவருக்கு எப்படின்னா அவரை ஏற்கனவே இருந்த இடம் வந்து சிட்டியை கொஞ்சம் ஒட்டுனாப்புல இருக்கும் போல தெரியுது. அதனால அவரு அங்கேயே இருந்துட்டாப்ல. வந்து பார்த்துட்டு நமக்கு சந்தோஷமா இருக்கா? ஆமா, எங்களுக்கு சந்தோஷமா தெரியுது. எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்துருச்சு அப்படின்ட்டு அவரு பார்த்துட்டு அப்படியே ஜேமாய் நிக்கிறாப்ல. டவுன்ல அது பாவாச்சு. பாளையம் டவுன்ல போகலாம். டவுன்ல இருந்து பால் எடுத்துக்கிறதா? டவுன் அதாவது இந்த டவுன் ஓரமாவே இவர் அதனால ஏதாச்சும் வாங்குறேன்னா அப்படி நடந்து போய் வாங்கிட்டு வந்துருது. அந்த மாதிரி தூத்துக்காப்ல பாவம். இதுக்குள்ள வந்து விட்டதோட ஓப்பன் பாளையம் விட்டாங்க. அப்படியே முழிக்கிறாப்ல. இதெல்லாம் என்னங்க அப்படின்னு, என்னங்க எல்லாம் இது மாதிரி தான் அங்க ஆளுக்க கடை ஆணி போயிட்டு வந்தோம்ல அத கடை. அது எப்படி தூரம்? ஆமா, அவ போன்லாம் நெட்வொர்க்லாம் எடுக்குதாங்க. அப்ப எடுக்குது. வடிவேலனுக்கு அந்த மூஞ்சியே சரியில்லை. ஐயா அண்ணன் ஒன்றும் கவலைப்படாது, எங்கேயெல்லாம் நமக்கு அந்த இதுனா இல்லை, பழையிரும். நம்ம ஆளுக்கு இப்ப அடிக்கடி வருவாப்புல. ஒரு போன் அடிச்சா வண்டியா வந்து இறங்கிடுவாப்புல.